இந்து தமிழ் திசையின் செய்தி இது. செய்தியின் தலைப்பு: இந்தியாவுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி, ட்ரம்ப் அறிவிப்பால் அதிர்ச்சி. அமெரிக்காவிலிருந்து இந்தியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்க வகை செய்யும் புதிய மசோதாவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரசு வரையறுத்துள்ளது. இதனால் அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக சுமார் 1.37 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் வசிப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அவர்களை வெளியேற்ற அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிதீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இதன்படி கடந்த ஜனவரி மாதம் முதல் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் பணியாற்றி வருகின்றனர். அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவர்களின் பல்வேறு உரிமைகள், சலுகைகள் பறிக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் தி ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற புதிய மசோதாவை அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வரையறுத்துள்ளது. இதில் வெளிநாட்டினருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள், வரிகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அமெரிக்காவில் பணியாற்றும் வெளிநாட்டினர் தங்களது சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்கப்படும் என்று புதிய மசோதாவில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கிரீன் கார்டு மற்றும் H-1B விசா பெற்று அமெரிக்காவில் பணியாற்றும் சுமார் 4.78 கோடிக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 45 லட்சம் இந்தியர்களுக்கு பாதிப்பு. அமெரிக்காவில் சுமார் 45 லட்சம் இந்தியர்கள் வசிக்கின்றனர். இதில் பெரும்பாலானோர் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள். தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 3.45 லட்சம் பேரும், ஆந்திரா, தெலுங்கானாவைச் சேர்ந்த 12.3 லட்சம் பேரும் அமெரிக்காவில் வசிக்கின்றனர். கர்நாடகா, கேரளாவைச் சேர்ந்தவர்களும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளனர். இவர்கள் அனைவரும் இந்தியாவில் உள்ள குடும்பங்களுக்கு மாதந்தோறும் பணம் அனுப்பி வருகின்றனர். அதிபர் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பால் 45 லட்சம் இந்தியர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் கடந்த 2023-24 ஆண்டில் $118.7 பில்லியன் இந்தியாவுக்கு அனுப்பினர். இதில் $12 பில்லியன் அமெரிக்காவிலிருந்து அனுப்பப்பட்டதாகும். புதிய மசோதா குறித்து அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்கள் கூறியதாவது: வரும் மே மாதம் மசோதாவை நிறைவேற்றி வரும் ஜூலையில் அமல்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் பிறகு அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு ₹1 லட்சம் அனுப்பினால் ₹5,000 வரியாக பிடிக்கப்படும். இந்திய பங்குச்சந்தைகள், இந்திய மியூச்சுவல் ஃபண்ட் ஆகியவை முதலீடு செய்தாலும் 5% வரி பிடித்தம் செய்யப்படும். எனவே வங்கிகள், நிதி சார்ந்த அமைப்புகள் மூலம் பணம் அனுப்புவதை தவிர்த்து கிரிப்டோ கரன்சி உள்ளிட்ட சட்டவிரோத முறைகளின் மூலம் பணத்தை அனுப்ப சிலர் முயற்சி செய்யக்கூடும்.